மொழியோடு பேசுபவள் என்கிற வலையொலித்தளம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருப்பது 10 பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய, அதாவது 10 நூல்கள் இடம்பெற்றிருக்கிறதுல கடந்த காணொளியில் நம்ம ஆற்றுப்படை நூல்கள் 5 குறித்து பார்த்துட்டோம். மீதம் இருக்கக்கூடிய 5 நூல்களில் அகநூல் 3, புறநூல் 1, அகப்புற நூல் 1. இந்த 5 நூல்களை குறித்தும் இந்த 5 நூல்களுக்கான ஆசிரியர், அடிவரையறை, அதனுடைய சிறப்பு, அதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ற அடிப்படையிலே மிக ஆழமாக, எளிமையாக, தெளிவாக, சுருக்கமாக, மனதில் நிலை நிறுத்துவது போல ஒரு எளிமையான காணொளி தாங்க இந்த காணொளி. முழுவதுமாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு அது எளிமையாக மனசில் நிற்கும். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். அகநூல்கள் 3ன்னு சொன்னோம். எது எது அப்படின்னு பார்த்தா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. 2 நூல்கள் பாட்டுன்னு முடியுது, 1 பாலைன்னு முடியுது. இந்த 3 நூல்களும் தாங்க 10 பாட்டில் இருக்கக்கூடிய அகநூல்கள். அதில் முதலாவதை நம்ம முல்லைப்பாட்டை பார்த்துடலாம். முல்லைப்பாட்டு இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நப்பூதனார் அப்படின்றவர் தான் இந்த நூலை எழுதியிருக்காரு. இதுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்றாங்க. இதுல எத்தனை அடிகள் இடம்பெற்றிருக்கிறதுனா 103 அடிகள் இடம்பெற்றிருக்கிறது. 10 பாட்டு நூல்களிலே மிகவும் சிறியது அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு. நான் ஏற்கனவே கடந்த காணொளியில ஆற்றுப்படை நூல்ல சிறியதுன்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அது மாதிரி மொத்த 10 நூல்களில் 10 பாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 10 நூல்களில் சிறியது எது அப்படின்னு கேட்டால் இந்த முல்லைப்பாட்டு தான். ஏன்னா வெறுமனே 103 அடிகளை மட்டுமே உடையது இந்த நெஞ்சாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய முல்லைப்பாட்டு. பேரே பாருங்களேன், நெஞ்சு ஆற்றுப்படை. பொருளுக்காக பிரிந்து போன தலைவனுக்காக தன்னுடைய நெஞ்சை தலைவி ஆற்றுப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் நெஞ்சை ஆற்றுப்படுத்திய காரணத்தால் நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு இதுக்கு வேறு பெயராக சொல்லப்படுகிறது. சரி, முல்லைப்பாட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டில் யவனர்களை பற்றியும் உவமை மிலேச்சர்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கோம். அதே போல் மன்னனுக்கு நாளிகை கணக்கு இந்த மிலேச்சர்கள் பார்த்து சொல்லுவாங்க. அந்த ஒரு சிறப்பு இந்த நூலில் இடம்பெற்றிருப்பது நமக்கு அறிய வேண்டிய ஒன்று. அதே போல் இந்த முல்லைப்பாட்டு நிலத்திற்குரிய பெரும்பொழுது என்னன்னா கார்காலம், சிறுபொழுது மாலை பொழுது. அப்போ முல்லைப்பாட்டுக்கு பெரும்பொழுது சிறுபொழுது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது மாலை பொழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த நூலில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு, முல்லைப்பாட்டு 103 அடிகளில் எதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா அக இலக்கியத்தை கூறக்கூடிய ஒரு அற்புதமான நூலுங்க. அதாவது தலைவியினுடைய பிரிவு துயரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மன்னன் தங்கி இருக்கக்கூடிய பாசறை அமைப்பை குறித்து, போருக்காக பிரிந்து போன தலைவன் அங்கே தங்கியிருப்பான் இல்லையா, அந்த பாசறை அமைப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். அதே போல் யவனர்கள் பற்றி, பெண்டீர் பற்றி, மிலேச்சர் பற்றி, நாளிகை கணக்கர் பற்றி, இப்படியாக இந்த 103 அடிகளும் மிக சிறப்பாக புனையப்பட்டிருக்கும் நப்பூதனார் அவர்களால். இதுதாங்க முல்லைப்பாட்டு. அடுத்து 2வது இடம்பெற்றிருக்கக்கூடிய அகநூல் குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு அதாவது இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டை பாடியவர் கபிலர். இதில் மொத்தம் எத்தனை அடிகள் இருக்குது அப்படின்னா 261 அடிகள் இருக்கு. இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்குறிஞ்சி அப்படின்னு இதை சொல்றாங்க. அடுத்து இது என்ன துறை, இதுக்கு குறிஞ்சிப்பாட்டுக்கு துறைன்னு ஒன்று இருக்கு. என்ன துறைன்னா அறத்தொடு நிற்றல். யார் யாருக்கு அறத்தோடு நிற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்றல், செவிலி நற்றாய்க்கு அறத்தோடு நிற்றல், இப்படி அது ஒருவருக்கு ஒருவர் அறத்தோடு நிற்கக்கூடிய நிலைப்பாங்க பற்றி இந்த குறிஞ்சிப்பாட்டு மிக அழகாக பேசியிருக்கோம். சரி, இந்த நூலினுடைய சிறப்பு என்ன, குறிஞ்சிப்பாட்டு நூலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா 99 வகையான மலர்களை பற்றி இது குறிப்பிட்டு பேசியிருக்கோம். இதனுடைய உரிப்பொருள் என்ன அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டுக்கு பிரிதலும் பிரிதல் நிமித்தமும், முல்லைப்பாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் வரும். அதே போல் இதனுடைய நூல் அமைப்பில் மாலைக்கால வர்ணனை இருக்கும், தலைவனது சிறப்புகள் பற்றி பேசப்பட்டிருக்கும், அதே போல் மலைவளம் குறித்து பேசப்பட்டிருக்கும், புனலாடல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கும். இப்படியான ஒரு போக்கில் தான்
இந்த குறிஞ்சிப்பாட்டானது வந்து புனையப்பட்டிருக்கும் 261 அடிகளால். அதே போல மாந்தருக்கு ஒழுக்கம்தான் முக்கியம் என்பதனுடைய அடிப்படையில் இது புனையப்பட்டிருக்கும். பொருள் இலக்கணத்தை உணர்த்துவதற்கென்றே எழுந்த ஒரு நூல் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இதற்கு உண்டு. ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்துவதற்காக பாடப்பட்ட நூலும் இந்த குறிஞ்சிப்பாட்டு தான். இதுக்கு ஒரு அடைமொழியே உண்டு, குறிஞ்சி பாடிட கபிலர். குறிஞ்சி பாட்டுனாலே கண்ணை மூடிட்டு நம்ம கபிலர்னு போடலாம். இவ்வளவுதாங்க இந்த குறிஞ்சி பாட்டுல இருக்கக்கூடிய தகவல். இந்த குறிஞ்சி பாட்டை பெருங்குறிஞ்சின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம காப்பிய பாட்டு அப்படின்னும் இதை வந்து சொல்லலாம். கோவை நூலுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த ஒரு நூல் இந்த குறிஞ்சி பாட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இவ்வளவுதாங்க. அடுத்து மூன்றாவதா இடம்பெறக்கூடிய அக இலக்கிய நூல் 10 பாட்டுல பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலையை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதுல எத்தனை அடிகள் இடம்பெற்றிருக்கிறதுனா 301 அடிகள் இடம்பெற்றிருக்கிறது. இதுல பாட்டுடை தலைவனாக இடம்பெற்றிருப்பவன் யார்னா கரிகால் பெருவளத்தன். இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வஞ்சி நெடும்பாட்டு, பாலைப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பேரு. இதுல வந்து குறிப்பா இந்த பட்டினப்பாலை அப்படின்னாலே, பட்டினம்னாலே வணிகம் செய்யக்கூடிய இடம் தான். காவிரி பூம்பட்டினம் அப்படின்லாம் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அதனால இதுல உள்நாட்டு வணிகம் குறித்தும் வெளிநாட்டு வணிகம் குறித்தும், அதே போல திருமாவளவனினுடைய வீரம் குறித்தும், பரதவர்கள் வாழ்வியல் குறித்தும், காவிரி பூம்பட்டினத்தினுடைய வளம் குறித்தும் பேசப்பட்டிருக்கும். பழங்கால, அதாவது பண்டைய தமிழகத்தினுடைய வாணிப சிறப்புகள் எல்லாம் குறித்து இந்த பட்டினப்பாலை வந்து மிக அழகாக பேசியிருக்கோம். இதற்கு ஆராய்ச்சி உரை ஒன்றும் உள்ளது. யார் இந்த ஆராய்ச்சி உரை எழுதியிருக்கிறாரு பட்டினப்பாலைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராகவையங்கார் அவர்களால் ஆராய்ச்சி உரை ஒன்று எழுதப்பட்டிருப்பது இந்த நூலுக்கான சிறப்பாக நம்ம அறிய முடிகிறது. இவ்வளவுதாங்க இந்த பட்டினப்பாலையினுடைய அறிமுகம், சிறப்பு. இது மூன்றுமே, அதாவது குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, இந்த மூன்றும் அக இலக்கிய நூல்களாகும். அடுத்தது புறநூல் குறித்து நான் சொல்லணும். புறநூல் 1 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுல புறநூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. இந்த மதுரை காஞ்சி அப்படிங்கிற புறநூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார். பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். இவர் தான் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டுடை தலைவன். இதில் மொத்த அடிகள் எத்தனை இருக்குன்னா 782 அடிகள் இடம்பெற்றிருக்கிறது. 10 பாட்டிலே மிகப்பெரிய நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மதுரை காஞ்சி தான். இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் இருக்குதான்னா இருக்குது. என்னன்னா கூடற்றமிழ், காஞ்சிப்பாட்டு. கூடல் தமிழ்னும் காஞ்சிப்பாட்டுனும் இதற்கு வேறு பெயர்கள் வழங்கப்படுகிறது. காப்பிய பாட்டுன்னா குறிஞ்சிப்பாட்டு, காஞ்சிப்பாட்டுன்னா மதுரை காஞ்சி. இந்த ரெண்டையும் பார்த்து நீங்க குழம்பிக்க வேண்டாம், தெளிவுபடுத்திக்கோங்க. அடுத்து இந்த பாட்டினுடைய பொருள் என்ன? மதுரை காஞ்சி அப்படிங்கிற பாட்டினுடைய பொருள் என்னன்னா அரசனுக்கு, காஞ்சினாலே நிலையாமையை பற்றி சொல்றதுதான். அப்ப அரசனுக்கு நிலையாமையை எடுத்து கூறக்கூடிய ஒரு நூல் தான் இந்த மதுரை காஞ்சி என்று சொல்லக்கூடிய நூல். இதுல வந்து மருதனார் பாட அரசர் ஏங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இடம்பெற்றிருக்கிறது. மதுரை நகர சிறப்பு எத்தனை என்று மூவா வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இவ்வளவுதாங்க இந்த மதுரை காஞ்சியில இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள். நூலினுடைய ஆசிரியர் யாரு, நூலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன, நூலில் எத்தனை அடிகள் இடம்பெற்றிருக்கிறது, அடுத்தது இது பொருள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்ததாக நிறைவாக நம்ம 10வது நூலை பார்க்க போறோம். அகமும் புறமும் கலந்த நூல். ஆற்றுப்படை நூல் பார்த்துட்டோம், அகநூல் பார்த்துட்டோம், அடுத்து புறநூலும் பார்த்தாச்சு. இப்ப அகப்புற நூல் ஒன்று இருக்குதுன்னு பார்த்தோம். அது எதுன்னு கேட்டீங்கன்னா நெடு நல் வாடை. நெடு நல் வாடை பிரிச்சிங்கன்னா ஒருத்தருக்கு இந்த வாடையானது நீண்டும் ஒருத்தருக்கு நல்லதாகவும் இருக்குது. யாருக்கு நீண்டு இருக்குதுன்னா வாடைக்காற்றானது தலைவிக்கு நீண்டும் தலைவனுக்கு நல்லதாகவும் இருக்கின்ற காரணத்தால் இது நெடு நல் வாடை அப்படிங்கிற ஒரு பெயரை பெற்றிருக்கிறது. இந்த நூலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர் பாடியிருக்கிறாரு. இதற்கு பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் தலையானங்கானத்து
தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனே தான் பாட்டுடை தலைவன். இதில் மொத்தம் 188 அடிகள் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல் இந்த நூலிற்கான சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, பண்டைய தமிழர்களின் இசை கருவிகளை பற்றி குறிப்பிடக்கூடிய, பழங்கால தமிழர்கள் என்னென்ன மாதிரியான இசைக்கருவிகளை எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத குறித்து மிக அழகாக குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் எதுன்னு பார்த்தா இந்த நெடுநல்வாடை. பண்டைய தமிழர்களின் இசைக்கருவிகளை பற்றி குறிப்பிடும் 10 பாட்டு நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கூத்தராற்றுப்படை. மன்னிக்கணும், நெடுநல்வாடை இல்லை, கூத்தராற்றுப்படை. இந்த நெடுநல்வாடையை சிற்பப்பாட்டு அப்படின்னும் சொல்லலாம். சிற்பப்பாட்டு அப்படிங்கிற ஒரு சிறப்பையும் இது பெற்றிருக்கிறது. அதே போல இது சர்ச்சைக்குரிய நூல். இந்த நெடுநல்வாடைனாலே ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அந்த சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு சர்ச்சைக்குரிய நூலாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா, மொத்தம் இருக்கக்கூடிய அடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு சொன்னோம்னா 188ன்னு சொன்னோம். இந்த 188 அடிகளில் ஒரே ஒரு வரி மட்டும், அதாவது வேம்புதலையாத்த நோன்கால் எக்கம் என்கிற அந்த ஒற்றை அடியினால இது அகமா புறமா என்று சர்ச்சைக்கு உரிய நூலாக கருதப்படுகிறது. அதாவது வேம்பு தலையாத்த, வேம்புன்னா வேப்பம்பூ. வேப்பம்பூ அப்படிங்கிறது வெற்றி நிமித்தமாக சொல்லப்படக்கூடிய ஒரு புறப்பொருள் வெண்பாமலையில் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ இது வீரத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுனால இது புறத்துலையும் சேர்த்தலாம் அப்படின்னு இந்த ஒற்றை வரியை கொண்டு இது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நூலாக கருதப்படுவதே இதனுடைய சிறப்பு தான். 10 பாட்டில் இலக்கிய சுவை மிகுந்தது இந்த நெடுநல்வாடை. அதாவது அடிவரையறை குறைந்து காணப்பட்டாலும் சுவையில் மிகப்பெரிய இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இலக்கியம் தான் இந்த நெடுநல்வாடை. இவ்வளவு தாங்க இந்த நெடுநல்வாடையினுடைய அறிமுகமும் சிறப்பும். எனவே அன்புக்குரிய தமிழ் உறவுகளே, 10 பாட்டு நூல்கள்னா 10 நூலா அப்படின்னு மலைச்சு பார்க்காம அது அழகா 3 வகையில பிரிச்சு எடுத்துருங்க. மொத்தம் 10 நூல்னா அந்த 10க்கு வெண்பா ஒன்று நீங்க படிச்சிடணும். என்ன வெண்பா? முருகு பொருநாறு 12 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி மருவினிய, கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி, பட்டினப்பாலை கடாத்தோடும் 10ன்னு சொன்னலையே, அந்த 4 அடி வெண்பாவை படிச்சுக்கிட்டு அதை அழகா ஆற்றுப்படை நூல் 5, அகநூல் 3, புறநூல் 1, அகப்புற நூல் 1 அப்படின்னு 10 லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு நூலுக்கான ஆசிரியர் யாரு, அதுல எத்தனை அடிகள் இடம்பெற்றிருக்கு, அதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் இருக்கிறதா, அதனுடைய சிறப்பு என்ன, அது எதை பத்தி பேசும், இந்த அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மிக அழகாக நமக்கு குழப்பம் இல்லாம மனசுல மனன செய்து விடலாம். அதனால தயவு கூர்ந்து இந்த காணொலியை முழுவதுமாக நீங்க பாருங்க. உங்களுக்கு 10 பாட்டு இலக்கியங்கள் குறித்தும் அதே போல இதற்கு முன்னாடி காணொலியில 8 தொகை நூல்களினுடைய அறிமுகம் சிறப்புகள் குறித்து இப்படிதான் நான் பதிவிட்டிருக்கிறேன். வேண்டுமானால் அந்த 8 தொகைக்குரிய லிங்கையும் உங்களுக்கு இதிலேயே நான் ஷேர் பண்றேன். மறக்காம போயிட்டு ரெண்டையும், ஏன்னா தமிழ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, 8 தொகை 10 பாட்டு இது அடங்கிய சங்கைய தொகுப்பிலிருந்து வினாக்கள் கேட்காத ஒரு வினாத்தாளி இருக்க முடியாது. அதனால இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு காணொலியாக தான் இருக்கும். எனவே இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போல நம்ம தமிழ் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பதிவிட்டு வர்றது உங்களை சேரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெயசித்ரா. நன்றி, வணக்கம்.